ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். கூயவனே 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 என்னேசுவே, மண்ணான என்னை உருவாக்குவே, உம் கரத்தால் என்னை உருவாக்குமே. மண்ணான என்னை உருவாக்குமே, உம் கரத்தால். சொல்லுங்க. வழியிலே கிடந்த மண்ணென்னை உம் கரத்தால் எடுத்தவரே, பல முறை கெட்டு போன பின்பும் என்னை உதராமல் வைத்தவரே. வழியிலே கிடந்த உம் கரத்தால் எடுத்தவரே, பல முறை கெட்டு போன பின்பும் என்னை உதராமல் வைத்த. கரத்தை உயர்த்தி, எனக்கு நம்பிக்கை உண்டு, உந்தன் கரத்தில் என்னை நீ உருவாக்குவீர். எனக்கு நம்பிக்கை உந்தன் கரத்தில் என்னை நீ. அப்படியே சொல்லுங்க. மிதியிடப்பட்ட மண்ணின் மேல், மிதியிடப்பட்ட மண்ணின் மேல் உம் மகத்தான சித்தம் வைத்தீர். புடமிடப்பட்ட மண்ணின் மேல் உம் பெரிதான திட்டம் வைத்தீர். மிதியிடப்பட்ட அவர் அறியாமல் இதுவரை எதுவும் நடக்கவில்லை. எல்லாவற்றையும் நன்மைக்கு ஏதுவாய் மாற்றுகிறவர். ஹல்லேலூயா. புடமிடப்பட்ட மண்ணின் மேலும் சித்தம் வை. கரங்களை உயர்த்தி, எனக்கு நம்பிக்கை உண்டு, உந்தன் கரத்தில் என்னை நீர் உருவாக்குவீர். எனக்கு நம்பிக்கை உண்டு, உந்தன் கரத்தில். ஹல்லேலூயா. எல்லாரும் சேர்ந்து, குயவனே 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 என்னேசுவே, மண்ணான என்னை உருவாக்குமே, உம் கரத்தால் என்னை உருவாக்குமே. மண்ணான என்னை உருவாக்குமே, உம் கரத்தால். சொல்லுங்க. உம் சித்தம் போல் என்னை, உம் சித்தம் போல் என்னை உங்க விருப்பம் போல் இந்த ஒரே ஒரு வார்த்தை ரிப்பீட் பண்ணுங்க. உங்க சித்தம் போல் என்னை உருவாக்குமே, உங்க விருப்பம் போல். நல்ல குயவனே, உடைய கரத்திலே இந்த நேரத்தில் எங்களை அர்ப்பணிக்கிறோம். நீர் எங்களை உருவாக்கி எங்களை ஆசீர்வதியும். உடைய வார்த்தையினால் தேற்றும் பலப்படுத்தும். ஒவ்வொருவரும் இந்த வார்த்தையினால் பலனடைந்து செல்ல கிருபை செய்யும். தாழ்த்துகிறோம். நீர் பெருகவும் நாங்கள் சிறுக வேண்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். எடுத்து வாசிக்கலாம். ஏசாயா 29வது அதிகாரத்தின் 17வது வசனத்தை வாசிக்க கேட்கலாம். ஏசாயா 29:17. இன்னும் கொஞ்ச காலத்தில் அல்லவோ லீபனோன் செழிப்பான வயல்வெளியாக மாறும். செழிப்பான வயல்வெளி காடாக எண்ணப்படும். எத்தனை பேர் விசுவாசித்து கரங்களை உயர்த்தி சத்தமாய் ஆமென் என்று சொல்றீங்க? இன்னும் கொஞ்ச காலத்தில். ஹல்லேலூயா. இன்னும் கொஞ்ச காலம். இவ்வளவு நாள் வெயிட் பண்ணிட்டீங்க. இன்னும் கொஞ்ச காலம், இன்னும் கொஞ்ச நேரத்தில் இருதயத்தில் கை வச்சு சொல்லுங்க, நான் காத்திருந்த நாட்களுக்கு முடிவு வர போகிறது. நான் எதிர்பார்த்திருந்தவைகளை என் கண்கள் பார்க்க போகிறது. நான் காத்திருந்த எல்லாவற்றை கர்த்தர் கரத்திலே சுதந்தரிக்க வைக்க போகிறார். கொஞ்ச காலத்தில் கர்த்தருடைய அதிசயம் நடக்கும். லீபனோன், முதல் வாரத்திலே செய்தி கேட்டோம். லீபனோன் கர்த்தருடைய சுதந்திரம். தமது சுதந்திரத்தை வாழ்ந்திருக்கிறதுக்கு துடிக்கிறவர் தான் நாம் ஆராதிக்கிற தேவன். ஒரு காரியத்தை நன்றாய் புரிந்து கொள்ளுங்கள். நான்
அழிவதோ அல்லது என் வாழ்க்கை வறட்சியில் இருப்பதோ தரித்திரத்தில் இருப்பதோ அல்லது ஒன்றும் இல்லாமல் இருப்பதோ அல்ல என் தேவனுடைய விருப்பம். யோவானை கொண்டு இப்படி எழுதினார், பிரியமானவனே உன் ஆத்துமா வாழ்வது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து. ஃபாதர் அழகா பாடிய, பிரியமானவனே உன் ஆத்துமா வாழ்வது போல் நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாய். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, பிரியமானவனே உன் ஆத்துமா வாழ்வது போல எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிருப்பீர்களாக. ஹல்லேலூயா, ஆமென். இதுதான் தேவனுடைய விருப்பம். அதனால தான் சொல்ற, கொஞ்ச காலத்துல லீபனோனை நான் இன்னும் வறட்சியில விட மாட்டேன், லீபனோனை இன்னும் வெட்கத்துல விட மாட்டேன், லீபனோனை இன்னும் அழுகையில விட மாட்டேன், லீபனோனை இன்னும் தவிப்புல விட மாட்டேன், லீபனோனை இன்னும் தத்தளிப்புல விட மாட்டேன். இன்னும் கொஞ்ச காலத்தில் அல்லவோ லீபனோன் செழிக்கும். ஹல்லேலூயா. ஒரு தேவ பிள்ளைக்குள்ள இந்த நம்பிக்கை இருக்கணும். என் கர்த்தர் நான் வாழ்ந்திருப்பதை விரும்புகிறவர். இந்த பூமியில நான் நல்லா இருக்கணும்னு விரும்புற ஒரே ஒருத்தர் உண்டுன்னா நான் ஆராதிக்கிறேன் ஆண்டவர் மட்டும் சொல்றவங்க ஜீசஸ். அவர் அப்படி நினைச்சதுனால தான் இன்னைக்கு கொஞ்சமாவது நல்லா இருக்கும் இல்ல? ஆமென். நான் அடிக்கடி சொல்ற வார்த்தை, நம்முடைய ஆரம்பத்துல பார்க்கும்போது இன்னைக்கு நமக்குன்னு ஒரு வாழ்க்கை இருப்பது, நான் என்னை பத்தி நினைக்கும் போது நினைப்பேன், எனக்குன்னு ஒரு வாழ்க்கை, எனக்குன்னு ஒரு குடும்பம், எனக்குன்னு ஒரு பிள்ளைங்க, இல்ல எனக்குன்னு சில நன்மைகள். இவைகள் எல்லாம் என்னுடைய தகுதியை வைத்து பார்க்கும்போது, என் திராணியை வைத்து பார்க்கும்போது, இவைகள் என் சுய பலத்தினால் சுதந்திரிக்க முடியாதவைகள். இவைகள் எல்லாமே எனக்கு கர்த்தர் கிருபையாய் தந்தவைகள் என்று சொல்றவங்க மாத்திரம் ஆமென் என்று சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. அவர் என்னை வாழ்ந்திருக்கும்படி விரும்புகிறவர். நான் நல்லா இருக்கணும்னு இந்த மனதார நினைக்கிற ஒருத்தர் அவர் தான். ஆமென். இந்த பூமியில வேற யாரும் அப்படி நினைக்க மாட்டாங்க. நான் நல்லா இருக்கணும், நான் உயர்ந்து இருக்கணும். சீசர்கள்ட்ட என்ன சொல்றாரு தெரியுமா? நான் செய்ததை விட அதிகமா நீங்க செய்வீங்கன்றார். நான் செய்ததை விட. இதை தான் தேவன் விரும்புகிறார். தமது சுதந்திரத்தை வாழ்ந்திருக்க வைக்கிற தெய்வம் அவர். ஆமென். லீபனோன் நிச்சயமாய் செழிக்கும், அல்லது கொஞ்ச காலத்தில் இந்த லீபனோனுக்கு இது நடக்கும் என்பதை நான் எப்படி அறிந்து கொள்வேன்? சங்கீதத்தில் ஒரு வார்த்தையை ஆண்டவர் சொல்றாரு. 104வது சங்கீதம் அதனுடைய 16வது வசனம், கர்த்தருடைய விருட்சங்களும் அவர் நாட்டின லீபனோனின் கேதுருக்களும் சாரத்தினால் நிறைந்திருக்கும். ஆமென். 2 மொழிபெயர்ப்புகள் இப்படி கொடுக்கப்பட்டிருக்கிறது. லீபனோனை அவர் கேர் பண்றாராம். லீபனோன் அவரை பராமரிச்சிட்டு இருக்கிறார். 2வது, லீபனோனுக்கு அவர் தண்ணீர் பாய்ச்சி கொண்டிருக்கிறார். ஆமென். நிச்சயமாய் லீபனோன் செழிக்கும் என்பதின் நம்பிக்கை என்ன? நான் தேவனால் பராமரிக்கப்பட்டு கொண்டிருக்கிறேன் என்று சொல்றவங்க மாத்திரம் ஹல்லேலூயா. ஆமென். ரொம்ப கேர் பண்ணி எடுப்பார். லீபனோனுக்கு மேல ரொம்ப கேரிங், லீபனோனுக்கு மேல ரொம்ப அவர் கவனம் வச்சிட்டு இருப்பார். அதனாலதான் ஏசாயா 27:3வது வசனம் இப்படி சொல்லப்படுகிற, கர்த்தராகிய நான் அதற்கு காப்பாற்றி அடிக்கடி அதற்கு தண்ணீர் பாய்ச்சி ஒருவரும் அதை சேதப்படுத்தாதபடி இரவும் பகலும். எத்தனை பேருக்கு இந்த காலை நேரத்தில் உண்மையா சொல்ல முடியும், இன்னைக்கும் நான் காக்கப்பட காரணம் என்னை ஒருவர் காத்து வருகிறார் என்று சொல்றவங்க மாத்திரம் கரங்களை தட்டி தேவனுக்கு மகிமை செலுத்துக பார்க்கலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். உலகம் கேட்கும், இனியும் லைஃப்ல ஒரு மாற்றம் உண்டாகும், அல்லது இனியும் லைஃப்ல ஒரு செழிப்பு உண்டாகும், இனியும் உன் வாழ்க்கையில ஒரு வித்தியாசம் உண்டாகும் என்பதை எதை வச்சு சொல்றேன்னு கேட்டா சொல்லுங்க, நான் அவருடைய பராமரிப்புக்குள்ள காக்கப்பட்டு கொண்டிருக்கிறேன். என்னை கர்த்தர் பராமரித்துக் கொண்டிருக்கிறார். ஆமென். என்னை கர்த்தர் பராமரித்துக் கொண்டிருக்கிறார். எப்படி பராமரிக்கிறார்? அவருடைய பராமரிப்பை குறித்து வேதம் என்ன சொல்லுகிறது? ஆமென், ஹல்லேலூயா, ஆமென். வாசிக்கலாம். சங்கீதம் 68வது சங்கீதத்தின் 9-10 வசனங்களை வாசிங்கள். 68:9-10. பூமி அதிர்ந்தது, தேவனாகிய உமக்கு முன்பாக தேவனே சம்பூர்ண மழையை பெய்ய பண்ணினீர், இளைத்து போன உமது சுதந்திரத்தை திடப்படுத்தினீர். 10வது வசனம், உம்முடைய மந்தை அதிலே தங்கி இருந்தது. தேவனே உம்முடைய தயையினாலே ஏழைகளை பராமரித்துக் கொண்டிருக்கிறேன். லீபனோனே உன்னை கர்த்தர் ஆசீர்வதிப்பார் என்றும்
கொஞ்ச காலத்திலே உன் வாழ்க்கையில் ஒரு செழிப்பு உண்டாகும் என்றும் எதை வச்சு சொல்லிட்டு இருக்கிற? உன் சிச்சுவேஷனை வச்சு பார்க்கும்போது, உன்னை இருக்கிற சூழ்நிலையை பார்க்கும்போது, நீ சந்திக்கிற காரியங்களை பார்க்கும்போது, நீ நடக்கிற பாதையை வைத்து பார்க்கும்போது இது சாத்தியம் இல்லாதது. ஆனாலும் இன்னும் கொஞ்ச காலத்திலே கர்த்தர் என்ன செழிக்கப்படுவார் சொன்னது உன்னால் எப்படி ஆமென் சொல்ல முடியுதுன்னா, லீபனோன் சொல்லும், நான் என்னை பராமரிக்கவில்லை, என்னை பராமரிக்கிற கரம் பரலோகத்தில் இருந்து கொண்டிருக்கிறது. தேவ தயவை அதிகம் ருசிக்கிற தேவ பிள்ளைங்க நல்ல கைகளை தட்டி ஹல்லேலூயா. நீதியும் ஞானமும் மானவரே இயேசுவே நீரே ஆதரவே, நீதியும் ஆமே இயேசுவே இயேசுவே. சத்தமா சொல்லும், அற்பமான அற்பமான என் ஆரம்பத்தை தேவ பராமரிப்பு ஆமே நசட்டை பண்ணாதவரே, அன்பால் எல்லாம் தந்தீர், அன்பால் எல்லாம். வலது கரத்தை உயர்த்தி சொல்லுங்க பார்க்கலாம், தயவால் பெற்றேன், தயவால் பெற்றேன் தகப்பனே. ஹல்லேலூயா. மேவி போசேத்துக்கு தன் தகப்பனுடைய சுதந்திரங்கள் எல்லாம் திரும்ப கிடைக்கும் என்கிற நம்பிக்கை எதனால வந்துச்சுன்னா, மேவி போசேத்துக்கு இருக்கிற பலத்தினால் வந்ததல்ல, மேவி போசேத்து ராஜாவின் தயவை பார்த்ததுனால. தயவை பாராட்டின ராஜா அவருக்கு கொடுக்கிற நம்பிக்கை என்ன தெரியுமா? உன் தகப்பனுடைய சுதந்திரத்தை நான் அவன் கையில கொடுப்பேன்றார். ஆமே. ஒரு தாவீது ராஜாவின் பராமரிப்பில் இருந்த மேவி போசேத்தின் வாழ்க்கையை செழிக்குமானால், நான் தாவீதின் கையில் அல்ல, தாவீதின் வேறுமானவருடைய கரத்தில் பராமரிக்கப்பட்டு கொண்டிருக்கிறேன். ஆமே. இந்த வார்த்தையை சரியாய் புரிந்து அதை ருசிக்கிறவங்களுக்காக நான் ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த காலையில நேற்று இரவு முதல் இந்த வார்த்தை தான் ஆவியானவர், அவருடைய பராமரிப்பு. இன்னைக்கு நான் நிற்க காரணம் யோபுக்கு நம்பிக்கை, யோபுனுடைய விசுவாசமே அதுதான். உம்முடைய ஆவி, உம்முடைய பராமரிப்பினால் என் ஆவியை காப்பாற்றுகிறீர். இது காப்பாற்றப்படுவதனால எனக்கு நம்பிக்கை உண்டு. நான் எவ்வளவு நஷ்டப்பட்டிருந்தாலும் என்னை திரும்பி எழுப்பி நிறுத்த என் தேவன் வல்லவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. பேலிக்ஸை குறித்து, தேசாதிபதியாக பேலிக்ஸை குறித்து தெர்த்தல்லு என்கிறவன் சொல்லுகிற ஒரு வார்த்தையை கவனிங்கள். அப்போஸ்தலர் 24வது அதிகாரம் அதனுடைய 3வது வசனத்தை வாசியுங்கள். அப்போஸ்தலர் 24:3. கனம் பொருந்திய பேலிக்ஸே, இந்த வார்த்தை நல்ல கவனி, உம்மாலே நாங்கள் மிகுந்த சமாதான சௌக்கியத்தை அனுபவிக்கிறதையும் உம்முடைய பராமரிப்பினாலே இந்த தேசத்தாருக்கு சிறந்த நன்மைகள் நடக்கிறதையும் நாங்கள் எப்பொழுதும். இந்த வார்த்தை கவனிச்சிங்களா? தேசாதிபதியாக பேலிக்ஸை குறித்து சொல்லுகிறான், உங்க பராமரிப்புல இந்த தேசம் சிறந்த நன்மைகளை பெற்றுக் கொண்டிருக்கிறது. ஒரு சாதாரண மனுஷன் இன்னைக்கு இருக்கிறவன் நாளைக்கு இருக்க மாட்டான். அப்படிப்பட்ட ஒரு தலைவன் ஒரு தேசத்தை பராமரித்த போது அந்த தேசத்துக்கு சிறந்த நன்மைகள் உண்டாகுமானால், நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் என்றென்றும் ஜீவனோடு இருக்கிற ஒரு தெய்வத்தின் கரம் என்னை பராமரிக்கிறது உண்டானால், எத்தனை பேர் சொல்ல முடியும், கொஞ்ச காலத்தில் அல்லவோ இந்த லீபனோன் செழிக்கும்? ஹல்லேலூயா. ஆமென் ஆமென். கேட்கிறவங்கள்ட்ட சொல்லுங்க, பராமரிக்கிற கரம் பரலோகத்தில் இருக்கிற என்னை பராமரித்து காத்து கொண்டிருக்கிறார். எத்தனையோ கண்ணிகள் சத்துரு வைத்தார், எத்தனையோ அலைகளின் படகுலே மோதினது, எத்தனையோ புயலின் வாழ்க்கையை அடித்தது. ஆனால் இதுவரை நான் காக்கப்பட காரணம் என்னை பராமரிக்கிற தெய்வத்தின் கரம் என்னோடு கூட இருந்து கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா. தேவ பராமரிப்பு உங்க லைஃப்ல இருக்குதுன்னா, இன்னைக்கு அப்பா தயவை நீங்க ருசி பார்த்து அவருடைய தயவுல தான் நீங்க வாழ்ந்துட்டு இருக்கிறீங்களா, தைரியமா சொல்லுங்க, கொஞ்ச காலத்தில் அல்லவோ லீபனோன் செழிக்கும். ஆமென். கொஞ்ச காலத்துல. பக்கத்துல பார்த்து சொல்ல, கொஞ்ச காலத்துல. ஆமென். எப்படி பிரதர் சொல்றீங்க, எப்படி சிஸ்டர் சொல்றீங்க? நான் வாழ்றதே அவர் பராமரிப்புல. என்னை காப்பாற்றி வந்து கொண்டிருக்கிறார். ஒவ்வொரு நாளும் போஷித்து பராமரித்து, எவ்வளவு தண்ணி ஊத்தணுமோ தண்ணி ஊத்தி, பல சேதங்கள் என்னிலே உண்டாக்கும்படி சத்துரு எழும்பின போதெல்லாம் அவனை முறியடித்து இன்னைக்கு என்னை நிமிர்ந்து நிற்க பண்ணி கொண்டிருக்கிற தெய்வத்தை மேல நம்பிக்கையில சொல்ல முடியும். ஆமென்.
லீபனோன் செழிக்கும் காரணம் லீபனோன் அவருடைய பராமரிப்புல இருக்குது. இந்த நாளில் பேசும்படி கர்த்தர் உணர்த்தின ஒரு சில வார்த்தைகளை சொல்லி, நேரம் அதிகம் இல்லை, வேகமாய் தேவன் பேச விரும்புகிறவைகளை மாத்திரம் சொல்லி நான் செபிக்க விரும்புகிறேன். இந்த இடத்திலே தேவன் இந்த வார்த்தையை சொல்ல காரணம் என்ன? லீபனோனை நிச்சயம் அவர் செழிக்க பண்ணுவார். லீபனோனை காரணம், லீபனோனை அவர் பராமரித்துக் கொண்டிருக்கிறார். அவருடைய பராமரிப்புக்குள் இருக்கிற ஒருவனுடைய வாழ்க்கை முடிவு என்பது தோல்வியில் முடியாது, வெட்கத்தில் முடியாது, மாறாய் எல்லாவற்றிலும் மகிமையாய் ஆண்டவர் முடிக்க பண்ணுவார். நான் அடிக்கடி சொல்லுகிற ஒரு வார்த்தையை சொல்ல விரும்புகிறேன். என் ஆண்டவரை நம்பினதுனால என் வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சுன்னு ஒருத்தனை சொல்லி என் ஆண்டவர் முடிக்க விட மாட்டார். ஆமென். ஆரம்பம் அற்பமா இருக்கலாம், ஆனா முடிவை சம்பூர்ணமாய் மாற்றுகிற தேவன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். இன்னைக்கு இருக்கிறத பார்க்காதீங்க, இன்னைக்கு இருக்கிறத பார்க்காதீங்க. உங்க ஓட்ட முடிகிறதுக்குள்ள ஒரு சாட்சி உண்டு, உங்க ஓட்ட முடிகிறதுக்குள்ள ஒரு சாட்சி உண்டு. கர்த்தர் என்னை எல்லாவற்றிலிருந்து, கர்த்தர் என்னை எல்லாவற்றிலிருந்து விடுதலை ஆக்கி என்னை மீட்டு கொண்டா. ஹல்லேலூயா, ஆமென். நான் அதான் சொல்லுவேன், பேதுருவை தெரிந்தெடுக்க வர்றார் ஆண்டவர். வெறுமையான படகை பார்க்கிறாரு, பேதுரு படகுல இடத்தை கேட்கிறாரு, பிரசங்கிக்கிறார். கொஞ்ச நேரத்தில் ஆண்டவர் வந்து ஆழத்துக்கு கூட்டிட்டு போறார். எந்த இடத்துல வெட்கத்தை கண்டானோ அதே இடத்துல வலையை போட வைத்து வலை நிறைய இப்ப மீன்களை பிடித்து விட்டு ஆண்டவர் இப்ப சொல்றார், நீ என் பின்னாடி வாண்டார். உண்மையிலே அந்த இடத்திலே ஆண்டவர் வர காரணம் பிரசங்கம் பண்ணுவதற்காக இருந்தாலும் பிரதானமாய் வந்தது பேதுருவை தன்னோடு கூட அழைத்து செல்லும்படி. ஆனா அவனை அழைச்சிட்டு போறதுக்கு முன்னாடி சும்மா அவனை அழைச்சிட்டு போகல. அவர் பார்க்கிறார் எங்க அவன் வெட்கப்பட்டிருக்கிறான், எந்த இடத்துல அவன் தோத்திருக்கிறானோ அந்த இடத்துல கொண்டு போய் அவன் தலையை நிமிர பண்ணிட்டு தான் அவர் தம்மோடு கூட அவனை அழைத்து கொண்டு போகிறார். நான் விசுவாசத்தோட சொல்றேன், பேதுருவை அழைத்துட்டு போனது போல நம்மை அழைத்து செல்ல ஆண்டவர் வெகு சீக்கிரம் வரப்போகிறார். ஆனா அதுக்கு முன்னாடி ஒண்ணு நடக்கும். நான் எந்த இடத்துல வெட்கப்பட்டேனோ அந்த இடத்துல என் தலையை கத்த நிமிர பண்ணி தான் என்ன அழைச்சிட்டு போவார். நம்புறவங்க மாத்திரம் நல்ல கைகளை தட்டி நன்றியோடு ஆண்டவருக்கு மகிமை செலுத்துக பார்க்கலாம். ஹல்லேலூயா, ஆமென். அவர் வெட்கப்படுத்தி அழைச்சிட்டு போக மாட்டார். அவருக்கு தெரியும் என்னை நிமிர பண்ணிட்டு தான் கூட்டிட்டு போவார். ஆமென். அப்ப ஏன் இந்த இடத்துல இந்த வார்த்தையை கர்த்தர் எடுத்து இன்னும் கொஞ்ச காலத்துலன்னு சொல்லி லீபனோனுக்கு இந்த வார்த்தையை சொல்ல காரணம் என்னவென்றால், லீபனோன் இடத்தில் வெளிப்பட்டு கொண்டிருக்கிற ஒரு காரியம் 16வது வசனத்துல ஜனங்கள் என்ன சொல்லி கொண்டிருக்கிறார்கள் என்றால், 16வது வசனத்தை வாசிகள். ஏசாயா 29:16. நீங்கள் எவ்வளவு மாறுபாடு உள்ளவர்கள், குயவன் களிமண்ணுக்கு சமானமாக எண்ணப்படலாமோ? உண்டாக்கப்பட்டது தன்னை உண்டாக்கினவரை குறித்து அவர் என்னை உண்டாக்கினது இல்லை என்றும், உருவாக்கப்பட்டது தன்னை உருவாக்கினவரை குறித்து அவருக்கு புத்தி இல்லை என்றும் சொல்ல தகுமோ? ஆண்டவர் குயவன் களிமண்ணை வைத்து ஒரு காரியத்தை சொல்லுகிறார். ஜனங்கள் என்ன சொல்லிட்டு இருக்கிறாங்கன்னா, அவர் எங்களை உருவாக்குறது போல இருக்குது, ஆனா எங்களை உருவாக்க மாட்டேங்கிறார். எங்களை ஆசீர்வதிக்கிறது போல இருக்குது, ஆனா எங்க வாழ்க்கையில் அவர் ஆசீர்வாதத்தை கட்டளையிட மாட்டேங்கிறார். களிமண், உருவாக்கப்பட்ட மண், உருவாக்கப்பட்ட பாத்திரம் குயவனுக்கு சமமானமா இருந்து சொல்லிட்டு இருக்கிற வார்த்தை என்ன தெரியுமா? அவருக்கு உருவாக்க தெரியல, அவரால் உருவாக்க முடியல, அவருக்கு உருவாக்க தெரியல. அந்த கடைசி வார்த்தை இப்படி சொல்லப்படுது, அவருக்கு புத்தி இல்லை என்று சொல்ல தகுமோ? இன்னைக்கு நிறைய பேர் இதுதான் புலம்பல். ஆண்டவர் இன்னும் என்ன உருவாக்கல, ஆண்டவர் இன்னும் என்ன ஆசீர்வதிக்கல, ஆண்டவர் இன்னும் எனக்கு மேன்மைப்படுத்தல. ஹல்லேலூயா. ஒரு தேவ பிள்ளை நன்றாய் புரிந்து கொள்ளுங்கள். ஒரு குயவன் ஒரு பாத்திரத்தை உருவாக்கி தீரும் வரையிலும் அதை பார்க்கிறவர்களுக்கு அது பாத்திரமாய் தெரியாது. இந்த வார்த்தையை நான் ரிப்பீட் பண்றேன். ஒரு குயவன் ஒரு பாத்திரத்தை உருவாக்கி அந்த திரிகையிலிருந்து அதை கையில எடுக்கும் வரையிலும் அது மண்ணாதான் தெரியும், மண்ணாதான் தெரியும். இந்த மண்ணிலிருந்து இந்த பாத்திரமாய் உருவாக்கப்படுகிற இவ்வளவு நேரத்துக்குள்ள ஒரு பெரிய ப்ராசஸே நடக்கும். இந்த குயவனை பாட்டு ஷூட்டிங் போகும்போது தான் நிறைய விஷயங்களை ஆண்டவர் கற்றுக் கொடுத்தார். நம்ம இங்கே சுங்காங்கடையில் இருக்குது, அங்கே தான் எடுத்தோம். அப்போதான் பார்க்குறோம், அந்த ஒரு மண்ணுங்கிற ஸ்தானத்திலிருந்து இந்த பாத்திரம் என்கிற ஸ்தானத்து வரைக்கும் இந்த மண் டிராவல் பண்ணுறதுக்கு ஒரு பெரிய ப்ராசஸே இருக்கு. நிறைய பேர் இந்த ப்ராசஸ் நடந்துட்டு இருக்கும்போது புலம்ப தொடங்கிட்டோம். ஹல்லேலூயா. தேவன் என்னை உருவாக்கி கொண்டிருக்கிறாரே தவிர என்னை அவர் மறந்து போகவில்லை, என்னை அவர் கைவிடவில்லை, என்னை அவர் விட்டு கொடுக்கவில்லை. ஒரு நாள் வரும்போது எல்லா கண்களும் பார்க்க சொல்லுவார், இது உருவாக்கப்பட்டு விட்டிருக்கிறது. ஆமென்.
அவர் உருவாக்கிட்டு தான் இருக்கிறார். இன்னைக்கு சபைக்கு அன்பான சகோதர சகோதரி, இன்னைக்கு சபைக்கு ஆவியானவர் சொல்ல ஏவின வார்த்தை இதுதான். நான் உன்னை இன்னைக்கு உருவாக்கிட்டு தான் இருக்கிறேன்றார். நீ என் கையில உருவாக்கப்பட்டு இருக்கிற, நீ அதை அறியாமல் புரியாம வாய்க்கு வந்தது மாதிரி பேசிட்டு இருக்கிறேன்றார். ஏன் லீபனோனை கொஞ்ச காலத்துல நான் உருவாக்கிட்டு இருக்கேன், என்ன உருவாக்க விடுன்றாரு. உன்னை நான் மறந்து போகல, உன்னை நான் விட்டு கொடுக்கல. அதனாலதான் எரேமியாவுக்கு ஒரு தரிசனத்தை காண்பித்து குயவன் வீட்டுக்கு கூட்டிட்டு போய் இஸ்ரவேல் குடும்பத்தாரை பார்த்து சொல்லுவார், இந்த குயவன் செய்தது போல நான் உங்களுக்கு செய்யக்கூடாதோ? குயவன் கையில் களிமண் இருக்கிறது போல நீங்கள் என் கரத்திற்குள் இருந்து கொண்டிருக்கிறீர்கள். ஆமே, இன்னைக்கு ப்ராசஸ் நடந்துட்டு இருக்குங்க. ஆண்டவர் சொல்ற, இன்னைக்கு சபையை பார்த்து உன்னை நான் உருவாக்கி தான் இருக்கிறேன். கொஞ்ச காலத்துல இதன் இடையில் நடக்கிற ப்ராசஸ் என்பது நமக்கு அது கிரகிக்க முடியாது. ஆமே, முதல்ல வழியில கிடக்கிற மண்ணை தூக்கி எடுப்பாங்க. ரெண்டாவது அந்த மண்ணை யார் கையில கொடுத்து குயவன் என்ன செய்வார்னா பிசைவார். பிசைறது கை வச்சு பிசைறது ஒரு பக்கம் இருக்கும். ரெண்டாவது என்ன செய்வாங்க தெரியுமா? காலை வச்சு. ஆமா, நான் இந்த இடத்துல பார்த்தது என்னன்னா, அந்த செய்யறது குயவன் செய்யல, இன்னொருத்தங்க செய்யறாங்க. அதனாலதான் தாவீது சொல்றார், மனுஷர்களின் தலைமையில என்ன ஆண்டவரை யாரையெல்லாம் என் மேல மிதிக்க வைக்கிறீங்கன்னா, இதெல்லாம் நான் அனுமதிச்சது. ஆமே, இதெல்லாம் ஒரு லிமிட், ஒரு டைம் வரதான். உன் மேல சில கால்கள் படுறது ஒரு டைம் வர, உன் வாழ்க்கையில சில காரியங்களை நான் அனுமதிக்கிறது டைம் வர. அந்த டைம் வர்றதுக்கு முன்னாடியே பல நேரத்தில் நாம வாயை திறந்து சொல்றது என்னன்னா, அவருக்கு உருவாக்க தெரியலன்றோம், அவருக்கு இதை செய்ய தெரியல, அவருக்கு புத்தி இல்லைன்றோம், அவர் என்ன சரியா நடத்தலைன்றோம். ஆமே, அந்த டைம் வரலப்பா, இன்னும் கொஞ்ச காலம் இருக்குது, இன்னும் கொஞ்ச நேரம் இருக்குது. இப்போ மற்றவங்க மிதிச்சிட்டு இருக்கிற இந்த மண்ணு கொஞ்ச நேரத்தில் என்ன ஆகும் தெரியுமா? அந்த கால்கள் அந்த மண்ணிலிருந்து எடுக்கப்பட்டு அதன் மேல் இன்னொரு கரம் அமரும். அதுதான் அந்த குயவனுடைய கரம் அமரும். ஹல்லேலூயா. சரி, குயவன் கையில எடுத்துட்டார்னு பார்த்தா அப்பவும் உருவாக்கப்படாது. அதன் பிறகு எங்க கொண்டு போவார்னா திரிகையில கொண்டு போவார். எரேமியாவுக்கு அதுல இருந்து காட்சி கொடுக்கிறார். அதுக்கு முன்னாடி நடந்தது காண்பிக்கவே இல்லை ஆண்டவர். இப்பொழுது திரிகையில கொண்டு வைக்கிறாரு. சரி, இதுவரை 4 பேரை மிதிக்க விட்டீங்க, ஓகே, தாங்கிக்கிட்டேன், ஆண்டவர் தான் அனுமதிச்சார். இப்போ உருவாக்கிடுவார்னு பார்த்தா ஒரு திரிகையில கொண்டு விட்டுறாரு. அந்த திரிகை என்பது சும்மா இருக்காது, அதை அப்படி ஒரு சுத்தி விடுவார் பாருங்க. அந்த சுத்துறதுலே நமக்கு மொத்தத்திலே இதுக்கு அவன் மிதிச்சதே பரவாயில்லன்னு தோணும். அப்படி சுத்துவார். இன்னைக்கெல்லாம் மிஷின் வந்துட்டு, அன்னைக்கு அப்படி இல்லை, இப்படி கறக்கி விடுவான். கறக்கி விட்டு இதில் மண்ணை இப்படி வச்சுட்டு மண்ணை திரிகையில் வைக்கும்போது இந்த மண்ணுக்கு சுகமாக இருக்கும். பரவாயில்ல, யாருக்கு கால் இல்லாமல் என் மேலே பட்டுச்சு, இப்போ பரவாயில்ல, அதுலேருந்து நம்ம தப்பிச்சிட்டோன்னு சொல்லிட்டு உட்காரும்போது ஒரு சுத்துவார் பாருங்க. மொத்த கன்றிக்கும் போயிட்டு வந்துடலாம் ஒரே சுத்துல. அப்படி சுத்திட்டு இருக்கும்போது இந்த மண்ணுக்கு தோணும், இதுக்கு அங்கே கடந்ததே. உடனே சொல்லும், உங்களுக்கு ஏண்டவர் எனக்கு மட்டும் இப்படி பண்ணு. ப்ராசஸ் பா, இதெல்லாம் ப்ராசஸ். ஆமா, உன்னை உருவாக்கி உன்னுடையவைகளை உன் கரத்திலே தருவதுதான் என் ஆண்டவர். ஆமா, இன்னும் ஏன் சிலது தாமதிக்குது தெரியுமா? ஆவியானவர் இடைப்பட்ட வார்த்தை, அவர் நினைச்சது போல நான் இன்னும் உருவாகல. ஆமா, இந்த வார்த்தையை நான் ரிப்பீட் பண்றேன். ஏன் இன்னும் எனக்கு சிலவைகள் தாமதிக்குன்னா, அவர் நினைச்சது போல நான் இன்னும் உருவாகல. ஆமே, ஆபிரகாமை உருவாக்க 24 வருடங்கள் எடுத்தார். யாக்கோபை உருவாக்க 20 வருடங்கள் எடுத்தார். யோசேப்பை உருவாக்க 13 வருஷம் எடுத்தார். மோசையை அவர் நினைச்சது போல உருவாக்க 80 வருஷம் எடுத்தார். அவங்களே அவ்வளோ எடுக்கும்போது நம்மெல்லாம் ஈசாக்க உருவாக்குறது ஆண்டவருக்கு விஷயமே கிடையாது. சொல்லிட்டு போயிட்டாரு, கரெக்டா 10 மாசத்துல உன் கையில பிள்ளை இருக்கும். ஆனா இந்த ஆபிரகாமை உருவாக்குறது 24 வருஷம். அவர் நினைச்சது போல நான் உருவாக்கப்படாமல், லீபனோனே உன்னுடைய கண்களில் இந்த செழிப்பை பார்க்க முடியாது. உனக்கு ஏதோ ஒரு நன்மை செய்து உன்னை இஷ்டம் போல அனுப்பி விடுவதில் என் தேவனுடைய திட்டம், உன்னை கடைசி வரை தமது மகிமைக்காய் நிறுத்துவதுதான் தேவனுடைய திட்டமா இருக்கிறது.
அதனால ஏதோ நன்மையை செய்து விடாம என்னை உருவாக்குகிறார். நான் அடிக்கடி சொல்லுகிற வார்த்தை, ஆண்டவருக்கு நம்முடையவைகளை உருவாக்குறது விஷயம் கிடையாது, ஆண்டவருக்கு நம்மளை உருவாக்குறதா விஷயம். ஹல்லேலூயா. நாம மட்டும் சரியா உருவாக்கிட்டோம்னா, உருவாக்குறது மாதிரி இருந்துட்டோம்னா, என்னைக்கோ லீபனோனை சுதந்திரிக்க பண்ணியிருப்பார் ஆண்டவர். அவர் நினைச்சது போல நான் உருவாக்கப்படாமல் நான் நினைத்ததை என்னால் பார்க்க முடியாது. அவர் நினைத்ததை போல நான் உருவாக்கி விட்டேன் என்றால் என்னால் தைரியமாய் சொல்ல முடியும், கொஞ்ச காலத்தில் கர்த்தர் என்னை மகிழ்ச்சியா நிறுத்துவார். அவர் நினைச்சது போல ஆபிரகாமை தாம் நினைத்தது போல உருவாக்கி விட்டுதான் 12வது அதிகாரத்தில் வாக்கு கொடுக்கிறார். ஈசாக்கை தருவேன் என்றால் ஜாதியை உனக்கு நான் சந்ததியை தருவேன்றார். ஆனா எடுத்த உடனே கொடுக்கல. 24 வருஷம். ஏன் இந்த 24 வருஷம்னா, ஆபிரகாம் தேவன் நினைச்சது போல இன்னும் உருவாகல. தேவன் நினைத்தது போல இன்னும் உருவாகல. உருவாக்க ஆபிரகாமுக்கு எடுத்த டியூரேஷன் 24 இயர்ஸ். யோசேப்பை உருவாக்க எடுத்த டியூரேஷன் 13 வருஷம். மோசே உருவாக்க எடுத்த டியூரேஷன் 80 வருஷம். 80 இயர்ஸ். இந்த 80 வருஷத்தில் அவர் உருவாக்கிட்டு இருக்கிறாரு. உருவாக்க சில காரியங்கள் உருவாக்கப்படும் போது நமக்கு அதனுடைய நிறைவு தெரியாது. உருவாக்கப்பட்டு முடிக்கும் போது தான் எல்லாவற்றுக்கும் நிறைவை நம்மளால பார்க்க முடியும். அன்பான தேவஜனமே, ஏன் இன்னும் லைஃப்ல ஒண்ணுமே நடக்கலன்னு கேட்டா சொல்லுங்க, இன்னைக்கு அந்த ப்ராசஸ் நடந்துட்டு இருக்குதுன்னு சொல்லுங்க. என்னை உருவாக்கிட்டு இருக்கிறார், உருவாக்கப்பட்டு கொண்டிருக்கிறேன். ஆமென். என்னை சரியா தான் உருவாக்கிட்டு இருக்கிறார். உருவாக்கும் போது சில நேரத்தில் வலிக்கும், உருவாக்கும் போது சில நேரத்தில் ரொம்ப காயமா இருக்கும், உருவாக்கப்படும் போது சில நேரத்தில் என்னால் சிலதை தாங்கிக்க கூடாதது போல இருக்கும். ஆனால் எனக்கு ஒன்று தெரியும், இவைகள் எல்லாமே எனக்கு நன்மைக்காக மாத்திரம். கொஞ்ச காலத்தில் லீபனோனை செழிக்க பண்ணுவார். ஹல்லேலூயா. ஆமென். அவர் நினைச்சது போல உருவாக்கப்படணும். அவர் நினைச்சது போல. இன்னைக்கு இந்த சபையிலே கர்த்தர் பேச விரும்புகிற வார்த்தை, இந்த சத்தத்தை இங்கிருந்தோ தூரத்திலிருந்தோ எங்கிருந்து சத்தத்தை கேட்டுக்கொண்டிருந்தாலும் உங்களை கர்த்தர் தாம் நினைத்தது போல உருவாக்க விரும்புகிறார். ஹல்லேலூயா. உருவாக்கப்படாமல் என்னால் சுதந்திரிக்க முடியாது. ஏன் அவர் நினைத்தது போல என்னை உருவாக்க விரும்புகிறார்? ஏசாயா 35வது அதிகாரம் அதனுடைய 2வது வசனத்தை வாசிங்கள். அது மிகுதியாய் செழித்து பூரித்து ஆனந்த களிப்புடன் பாடும், லீபனோனின் மகிமையும் கர்மேல் சாரோன் என்பவைகளின் அலங்காரமும் அதற்கு அளிக்கப்படும். அவர்கள் கர்த்தருடைய மகிமையும் நமது தேவனுடைய மகத்துவத்தையும் காண்பார்கள். நல்ல கவனிங்க. லீபனோனை செழிக்க பண்ணுவது ஏதோ ஒரு ஆசீர்வாதத்தை காண்பிக்கிறதற்கு மட்டுமல்ல, லீபனோன்ல கர்த்தர் தமது மகிமையை வெளிப்படுத்த விரும்புகிறார். ஏசாயா 60வது அதிகாரம் அதனுடைய 13வது வசனத்தில் லீபனோனை குறித்து இப்படி சொல்லப்படுகிறது, வாசிகள். ஏசாயா 60:13. என் பரிசுத்த ஸ்தானத்தை நல்ல கவனிங்க. அவருடைய பரிசுத்த ஸ்தானத்தை சிங்காரிக்கும்படிக்காக அவர் லீபனோனை மகிமையாக உருவாக்கி, கடைசி வார்த்தை சொல்லப்படுகிறது, என் பாத ஸ்தானத்தை நான் மகிமைப்படுத்துவேன். ஏன் என்னை உருவாக்குறதற்கு அவர் நினைச்சது போல உருவாக்க விரும்புகிறார்னா, இந்த பாத்திரத்திலே அவர் தமது மகிமையை வெளிப்படுத்த விரும்புகிறார். ஹல்லேலூயா. நேற்றைக்கு இரவுல சொன்னேனே, ஆமா, இந்த பூமியில அவர் என்ன வேணாலும் செய்ய முடியும், எதை வேணாலும் அவரால் செய்ய முடியும். காரணம், அவர்தான் வல்லமை உள்ளவர், அவர்தான் எல்லாவற்றையும் செய்கிறவர். அவரால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமே இல்லை. அப்படி இருந்தும் அநேக காரியங்களை அவர் இன்னும் தாமாய் செய்யாமல் அவர் யாரை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார் என்றால், அவரால் தெரிந்தெடுக்கப்பட்ட என்னையும் உங்களை கர்த்தர் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். அவருடைய உடன் பங்காளியா, உடன் வேலையாளாய் கர்த்தர் என்ன நிறுத்தி வச்சிருக்கிறார். அதனத்துக்கு சொன்ன 3 நாட்கள் ஜனங்கள் இயேசுவின் பாதத்தில் உட்கார்ந்து இருக்கிறாங்க. இப்போ சீஷர்கள் வந்து சொல்றாங்க, ஜனங்களுக்கு பசிக்குதுன்றாங்க. ஆண்டவரே, இப்ப அனுப்பி விட்டா சரியா இருக்கும், அவங்க பசியில இருப்பாங்க ஆண்டவரேன்னு சொல்லும்போது பைபிள் சொல்லுது, அவர்களை சோதிக்கும்படிக்கு தேவன் என்ன சொல்றாருன்னா, நீங்களே அவருக்கு என்ன சோதிக்கணும். அவருக்கு தெரியும், ஒரு கூட்டத்தில் ஒரு பையன் கையில் 5 அப்பம் இருக்குது, 2 மீன் இருக்குது. அதை யாரும் பார்த்துட்டாங்கன்னு தெரியுதுன்னா, சீஷர்களும் பார்த்துட்டாங்கன்னு தெரியுது. அவர்களை சோதிக்கும்படி அவர் சொல்றார். நம்முடைய ஆண்டவர் தான் இல்லாதவைகளை இருக்கிறதை வரவழைக்கிறதாச்சே. ஹல்லேலூயா. வானத்திலிருந்து மன்னாவை பொழிய பண்ணினவர்,
காற்றை அனுப்பி காடைய வரப்படின தேவன் ஏன் அந்த கூட்டத்தில் இருக்கிற ஜனத்திற்கு அன்றைக்கு இஸ்ரவேலுக்கு செய்த அற்புதத்தை செய்ய முடியாதா? முடியும். தேவன் அதை செய்யவில்லை. மாறா எதுக்கு விரும்புறார்னா, அந்த கூட்டத்தில் ஒரு பையன் கையில் ஒரு 5 அப்பம் இருக்குதுல்ல, அந்த அப்பத்தை கொண்டு தமது மகிமையை வெளிப்படுத்த விரும்புகிறார். ஹல்லேலூயா, ஆமென். இந்த வார்த்தையை நேற்றுக்கு தியானிச்சுட்டு இருக்கும்போது, நேற்றுக்கு இரவுல அந்த வார்த்தையை சொன்னேன். என்னை கண்ணாடி முன்னாடி நின்று பார்த்தேன். என்ன பார்த்துட்டு சொன்னேன், ஆண்டவரே, உங்களுடைய சில காரியத்தை நிறைவேற்றுறதுக்கு நீங்க என்ன செலக்ட் பண்ணிருக்கீங்களா ஆண்டவரே? பிஎம் சொல்றாரு, என் சில விஷயத்துக்கு இந்த டேவிட் சாம் ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்படி சொன்னா எனக்கு எவ்வளவு பெருமை தெரியுமா? என் சில காரியம் நடக்கணும்னா டேவிட் சாம் எனக்கு, சிலருக்கெல்லாம் முகெல்லாம் மாறுது, அப்படி இல்லை. ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன். நம்ம பிஎம் சொல்றாரு வச்சுக்கோங்க, எனக்கு சில காரியங்கள் நடக்கிறதுக்கு, முக்கியமான சில காரியங்களில் என்னுடைய காரியங்கள் நடக்கிறதற்கு எனக்கு நாகர்கோவில் இருக்கிற FGPC சபையில் இருக்கிற டேவிட் சாம் தேவை அப்படின்னு பிஎம் சொன்னார்னா உங்களுக்கு பெருமை இருக்குதோ இல்லையோ? இல்ல, ஒரு பிஎம்க்கு ஒரு ஹெல்ப்பா அல்லது அவருக்கு உதவியா ஒரு காரியத்தில் நான் இருக்கிறேன்னு சொல்லும் போது எனக்கு பெருமையா இருக்குதுன்னா, நான் யாருக்கு உடன் வேலையா இருக்கிறேன் தெரியுமா? நான் யாருக்கு உடன் பங்காளியா இருக்கிறேன் தெரியுமா? அவர் ராஜாதி ராஜா, அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன், அவரால் செய்யக்கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. ஹல்லேலூயா, ஆமா. இப்படி நம்மளை பார்க்கிறார். எங்க நீங்க உங்களை எவ்வளவு மதிப்பா பார்க்கறீங்களேன்னு தெரியல, உங்க குடும்பம் உங்களை எவ்வளவு மதிப்பா பார்க்குதுன்னு தெரியல, ஆனா பரலோகம் உங்களை மிகப்பெரிய மதிப்பாய் பார்த்து கொண்டிருக்கிறது. ஜீசஸ் ஏன் நீங்க கேட்டதெல்லாம் செய்ய மாட்டேங்கிறார்? ஏன் உங்க இஷ்டப்படி உங்களை விட மாட்டேங்கிறார்? ஏன் நீங்க நினைச்சது போல உங்களை உருவாக்காம அவர் சித்தப்படி சிலது செஞ்சிட்டு இருக்கிறார்னா, உன்னை கொண்டு சிலவைகளை கர்த்தர் இந்த பூமியிலே செய்ய விரும்பி கொண்டிருக்கிறார். சபையே, இந்த காலை நேரத்தில் சபைக்கு கர்த்தர் பேசுகிற வார்த்தை, நீ ஆண்டவருக்கு தேவை. ஹல்லேலூயா, ஆமென். எங்க உங்களை நீங்க மதிக்கிறீங்களா? இல்ல. குடும்பத்தில் யாராவது மதிக்கிறாங்களா? மதிச்சாதான் நம்ம ஏன் இங்க இருக்க போறோம்? சொந்தத்தில் யாராவது மதிக்கிறாங்களா? இல்ல. பரலோகம் உங்களை மதிப்பா பார்க்குது. பரலோகம் உங்களை மதிப்பா பார்க்குது. அந்த 5000 பேர் இருக்கிற கூட்டத்தில் ஒரு சின்ன பையன் கையில் இருக்கிற 5 அப்பத்தை ஆண்டவர் மதிப்பா பார்க்கிறார், மதிப்பா பார்க்கிறார். சில கண்களுக்கு முன்பாய் உன் மேன்மை பெருக பண்ண கர்த்தர் உன்னை தெரிந்தெடுத்திருக்கிறார். உன்னை கொண்டு சிலவைகளை கர்த்தர் நிரூபிக்க, உன்னை கொண்டு கர்த்தர் தமது மகத்துவத்தை வெளிப்படுத்த கர்த்தர் உன்னை பாத்திரமாய் பார்க்கிறார். ஹல்லேலூயா. ஏன் சிலதை நீங்க கேட்டது போல செய்ய மாட்டேங்கிறார் தெரியுமா? ஏன் நீங்க எதிர்பார்க்கிறது போல சிலவைகள் நடக்க மாட்டேங்குது தெரியுமா? உங்களை குறிச்ச தேவ திட்டம் வித்தியாசமானது. ஆமென். விடமாட்டார் ஆண்டவர். மோசே விடவில்லை ஆண்டவர். மோசே சொல்ற, என்ன விட்டுருங்க ஆண்டவர் என்றார். என்ன விட்டுருங்க ஆண்டவர், நான் போக மாட்டேன், போக மாட்டேன். விட்டார் ஆண்டவர். ஏன் ஒரு மோசை இல்லைன்னா இன்னொரு மோசை எழுப்ப தெரியாதா? ஆமே, ஒரு மோசை இல்லைன்னா 1000 மோசை ஆண்டவருக்கு எழுப்ப முடியும். ஆனா ஆண்டவர் விடல, விடல. திரும்ப திரும்ப பேசுறார். அவருக்கு கோபம் உண்டாக்குறது மாதிரி மோசே செய்கிறார், ஆனாலும் விட மாட்டேங்கிறார். நீ தான் போன மோசே, நீ தான் எனக்கு தேவை. உன்னை இதுவரை பராமரிச்சது, உன்னை இதுவரை காப்பாற்றினது, உன்னை இதுவரை வாழ வச்சது, உனக்கு இதுவரை போஜனம் தந்தது, இவைகள் எல்லாமே எனக்காய் நீ பயன்படணும்னு கர்த்தர் விரும்புகிறார். எனக்காய் நீ நிற்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். ஹல்லேலூயா. அவருடைய மகிமைக்காக அவருடைய பாதஸ்தானம் நம்மிலே இருக்கும்படி கர்த்தர் விரும்புகிறார். என் மூலம் கர்த்தர் வெளிப்படணும். என்ன சும்மா இல்ல அவர் உருவாக்கிட்டு இருக்கிறது. அதனாலதான் சில இடத்துல ஆண்டவர் உடனே என்ன உருவாக்கி நிறுத்தாம கொஞ்சம் அந்த ப்ராசஸ் டைம் எடுக்கிறார். எங்க ஒரு சின்ன ஏரியால ஒரு லிமிட், ஒரு ரூம் உள்ள ஒரு வீடு கட்டுறது நாட்கள் கொஞ்சம் போதும் இல்ல. ஆனா ஒரு பெரிய ஏரியால ஒரு பெரிய வீடு கட்டுறதுக்கு சிலருக்கெல்லாம் சீக்கிரம் உருவாக்கி விட்டார். உங்களை ஏன் கொஞ்சம் டைம் எடுக்கிறார்னா, உனக்கு போடப்பட்ட பிளான் என்பது சின்ன பிளான் கிடையாது. உங்களுக்கு போடப்பட்டிருக்கிற பிளான் என்பது மீதியிடப்பட்ட மண்ணின் மேல் மகத்தான சித்தம் வைத்து புடமிடப்பட்ட
உங்க பெரிதான திட்டம் வைத்து பெரிதா. அப்ப கேட்கலாம், சரி பிளான்லாம் பெரிதா இருக்கு, இது நடக்குமா, இது சாத்தியமாகுமா என் லைஃப்ல? எஸ். எப்படி சொல்றேன்? நான் அவர் கையில இருக்கிறேன். ஒரு மண்ணு குயவன் கையில இருக்குதுன்னா அந்த மண்ணுக்கு நம்பிக்கை வந்துடும், என்ன அவர் உருவாக்கிடுவார். எத்தனை பேருக்கு இந்த காலை நேரத்தில் நம்பிக்கை இருக்கு? நான் அவர் கையில இருக்கிறேன், நான் அவர் கையில இருக்கிறேன். அப்படி இருக்கிறேன்னு சொல்றவங்க மட்டும் சத்தமா ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அப்படின்னா வலது கரத்தை உயர்த்தி சொல்லுங்க, எனக்கு அவர் கையில நம்பிக்கை இருக்கு, என்னை கர்த்தர் உருவாக்கி நிறுத்த வல்லவராய் இருக்கிறார். ஆமென். ஜீசஸ் அவர் கீழே போடல, எங்கேயோ போடல, எங்கேயோ கிடந்து உங்களை தான் தூக்கி வச்சிருக்கிறார். ஆண்டவர் என் ப்ராசஸ் கொஞ்சம் அதிகமாகுதுன்னு உன்னை பத்தி போட்டிருக்கிற திட்டம், அதாவது சின்ன பாத்திரத்தை உருவாக்குற எடுக்கிற டைமை விட பெரிய பாத்திரத்தை உருவாக்க எடுக்கிற டைம் கொஞ்சம் ஜாஸ்தி ஆகும். ஆண்டவரே அவங்களெல்லாம் சீக்கிரம் உருவாக்கி விட்டுட்டீங்க, எப்பா அதெல்லாம் சின்ன பாத்திரப்பா, என்ன ஆண்டவர் இவ்வளவு ப்ராசஸ் பண்றீங்க? உன் மேல நான் வச்சிருக்கிற திட்டம் பெரிய திட்டம், உன்னை குறித்து நான் போட்டிருக்கிற பிளான் பெரிய பிளான். எத்தனை பேர் விசுவாசித்து இந்த காலை நேரத்தில் ஆண்டவருக்கு மகிமை செலுத்த முடியும்? எனக்கு நம்பிக்கை உண்டு, கொஞ்ச காலத்தில் லீபனோன் செழிக்கும். ஆமென். அப்ப தேவன் என்னை சில நோக்கத்தோடு உருவாக்கிட்டு இருக்கிறார். ஆபிரகாமுக்கு பிள்ளை கொடுப்பதெல்லாம் இந்த ஆண்டவருக்கு விஷயம். ஆபிரகாமை விசுவாசத்தின் தகப்பனாய் மாற்றணும், அதுதான் ஆண்டவருடைய விருப்பம். ஹல்லேலூயா. யாக்கோபுக்கு 2 பரிவாரங்களை கொடுப்பதெல்லாம் ஆண்டவருக்கு விஷயம். யாக்கோபை இஸ்ரவேலாய் மாற்றணும், அதுதான் ஆண்டவருடைய விருப்பம். ஆமென். மோசேயின் வாழ்க்கையை ஆசீர்வதிப்பதில் ஆண்டவருடைய விருப்பம். மோசே கொண்டு எகிப்துல சில கிரியைகளை கத்த செய்யணும், அதுதான் விருப்பம். யோசேப்புக்கு இழந்த வஸ்திரத்தை திரும்ப கொடுப்பதில் ஆண்டவருக்கு விஷயம், அல்லது இந்த சிறைச்சாலை ஒரு விடுதலை கொடுப்பதில் ஆண்டவருக்கு விஷயம். யோசேப்பே உன்னை கொண்டு உன் ஜனத்தை போஷிக்கணும் யோசேப்பே, இதுதான் தேவனுடைய விருப்பம். சில காரியங்கள், அதாவது என்னுடைய எண்ணத்திற்கும் தாண்டி, என்னுடைய சூழ்நிலைக்கும் தாண்டி நான் கிரகிக்க கூடாத, என்னால் தாங்கிக்க கூடாத சில சிச்சுவேஷன்ல கர்த்தர் என்ன கொண்டு போறார்னா, தேவன் உங்க மேல வச்சிருக்கிற திட்டம் என்பது அது அனாதி திட்டம், அது மகிமையான திட்டம், அது தலைமுறைக்கும் உள்ள திட்டம். ஆமென். எத்தனை பேர் இதை அனுபவிக்கிறீங்க? சிலதெல்லாம் என் கையை விட்டு போறது போல இருக்கிறது, சிலதெல்லாம் என்னை தாண்டி நடந்துட்டு இருக்குது. அப்படி யாராவது சொல்றீங்கன்னா உங்களுக்கு தான் இந்த வார்த்தை வருகிறது. அவர் சர்வ வல்லமை உள்ள தேவன். உன்னை சில நோக்கத்தோடு கர்த்தர் தெரிந்தெடுத்திருக்கிறார், உன்னை சில நோக்கத்தோடு கர்த்தர் தெரிந்தெடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. சிலதெல்லாம் என் கைக்குள்ள நின்றோன்னு பார்த்து தாண்டி போயிடுச்சு, சிலதெல்லாம் என் கைக்குள்ளே முடிஞ்சிரோன்னு பார்த்து தாண்டி போயிடுச்சு. தாண்டி போக வச்சா யோசேப்பு நினைச்சான் தகப்பன் வீட்டுல இருந்துடலான்னு, முடியல, அடுத்த நாளே தூக்கி எரிஞ்சிட்டாங்க. கையை விட்டு போகுது சில காரியங்கள். இப்படி போக பண்றாருனால கர்த்தர் உங்க மேல வச்சிருக்கிற திட்டம் பெரியது. ஆமென். ஹல்லேலூயா. திட்டம் பெரிதாய் உள்ள பாத்திரம் அதிகம் உருவாக்கப்படும். நேரம் போகிறது. 3 காரியங்களை சொல்லி நான் ஜெபிக்கிறேன். அவர் நினைத்தது நடக்கணும்னா நான் என்ன செய்யணும்? அவர் நினைத்ததின்படி நான் உருவாக்கப்பட நான் என்ன செய்ய வேண்டும்? எரேமியா 18வது அதிகாரம் அதனுடைய 6வது வசனத்தை வாசியுங்கள். இஸ்ரவேல் குடும்பத்தாரே, இந்த குயவன் செய்தது போல நான் உங்களுக்கு செய்யக்கூடாதோ என்று கர்த்தர் சொல்லுகிறார். இதோ இஸ்ரவேல் வீட்டாரே, களிமண் குயவன் கையில் இருக்கிறது போல நீங்கள் என் கையில் இருக்கிறீர்கள். கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவர் சொல்ற, நீ என் கைக்குள்ளதான் இருக்கிற, நான் உன்னை உருவாக்கணும்னா நீ என்ன செய், என் கைக்குள்ளேயே இருந்துற. அவர் சித்தப்படி நான் உருவாக்கப்பட நான் செய்ய வேண்டிய முதல் காரியம், அவர் கையை விட்டு நான் போயிடக்கூடாது. அந்த கையை விட்டு போயிடக்கூடாதுன்னு நான் அதை இப்படி சொல்றேன், அவருடைய உறவிலே நான் நிலைத்திருக்க வேண்டியது அவசியம். சும்மா எங்கேயோ கிடக்கிற மண்ணெல்லாம் உருவாக்கப்படாது. எந்த மண் அவர் கைக்குள்ள இருக்குதோ கைக்குள்ள இருக்கணும். திரிகையில இருக்கிறது மாத்திரமல்ல, அந்த கையின் உறவு ரொம்ப ரொம்ப முக்கியம். திரிகையில வைக்கப்படுகிற மண்ணை சுற்றி விட்டு இந்த குயவன் எங்கேயோ போக மாட்டார். இந்த குயவன் என்ன செய்வார்னா, அந்த அவருடைய கையை அந்த மண்ணுக்கு மேல இப்படி வைப்பார். அந்த கையின் உறவு, அதாவது இந்த மண்ணுக்கும் இந்த கைக்கும் எவ்வளவு ரிலேஷன் இருக்குதோ அதுதான் அந்த மண்ணை உருவாக்கி கொண்டே இருக்கும். ஆமென்.
அவர் சித்தப்படி நான் உருவாக்கப்பட வேண்டுமானால் தேவனோடு உள்ள உறவு என்னில் பலப்பட்டு கொண்டே இருக்க வேண்டும். எவன் வாழ்க்கையில தேவனோடு உள்ள உறவு அதிகம் பலப்படுகிறதோ அவன் வாழ்க்கையை கர்த்தர் அதிகம் உருவாக்கி கொண்டே இருப்பார். ஆமென். இந்த உறவு ரொம்ப முக்கியம். இன்னைக்கு சத்துரு செய்கிற மிகப்பெரிய தந்திரம் இந்த உறவை நம்ம விட்டு விலக்குறது. இந்த கையோடு உள்ள உறவு, இந்த மண்ணு, இந்த குயவன் கையோடு உள்ள உறவு, இது எங்க நஷ்டமாகுதோ அதனாலதான் சீஷர்கள்ட்ட 15வது அதிகாரம் யோவான்ல சொல்லுவார், நீங்கள் என்னிலே நிலைத்திருங்கள் அப்படின்றவார். சொல்லிட்டு அடுத்த வார்த்தை சொல்லுவார், என்னை அல்லாமல் உங்களால் ஒண்ணுமே செய்ய முடியாது. திரிகளை வச்சிட்ட பிறகு இனி நீங்க கை வைக்க தேவையில்லை, நானே சுத்தி வணஞ்சிருவேன், முடியாது. குயவனுடைய கையின் உறவு, இந்த உறவு, இந்த நெருக்கம், இயேசுவோடு உள்ள பழக்கம், இயேசுவோடு உள்ள அனுபவம், என்னுடைய தனிப்பட்ட ரிலேஷன்ஷிப் வித் காட், இது எவ்வளவு நெருக்கமா இருக்கிறதோ, எவ்வளவு பலப்படுகிறதோ, அப்பொழுதுதான் என்னை தேவன் உருவாக்க முடியும். ஆமென். இன்னைக்கு இந்த வார்த்தை பேசப்படும் போது சபைக்கு ஒரு கேள்வி முன்னாடி வைக்கிறேன். கூட்டத்தோட வந்து ஆராதிக்கிறோம், ரைட். ஏதாவது மீட்டிங் போனா சேர்ந்து ஆராதிக்கிறோம், ரைட். என்னுடைய கேள்வி, உங்களுடைய தனிப்பட்ட உறவு எப்படி இருக்குது? பர்சனல் ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்குது? இன்னைக்கு சபைகளிலே குறைந்து கொண்டிருக்கிறது, தனிப்பட்ட வாழ்க்கையில குறைந்து கொண்டிருக்கிறது. அந்தரங்க லைஃப்ல நானும் தேவனும் என்கிற உறவு, தேவனும் நானும் என்கிற உறவு, எப்படி ஏனோக்கை போல தேவனோடு சஞ்சரிக்கிற அனுபவம், ஆமென், மோசே போல தேவனோடு பழகுகிற அனுபவம், இந்த அனுபவம் என்னில் எவ்வளவு பலமாகிறதோ என்னால தைரியமா சொல்ல முடியும், கொஞ்ச காலத்தில் கர்த்தர் என்னை உருவாக்கி நிறுத்த வல்லவராக இருக்கிறார். எனக்கு ஆண்டவருக்கு கனெக்ஷன் இல்லைன்னா நான் வசனத்தை சும்மா சொல்லிக்கலாமே தவிர, அவர் என்ன உருவாக்கணுமா, அவர் என்ன ஆசீர்வதிக்கணுமா, ஆனா எனக்கு அவருக்கு ரிலேஷன் இல்லைன்னா, குயவன் கை மண்ணுக்கு மேல படலைன்னா அந்த மண்ணுக்கு எந்த பிரயோஜனமும் கிடையாது. கூட்டத்தோட சேர்ந்து சொல்லிக்கலாம் வார்த்தையை. உருவாக்கப்பட்டு கொஞ்ச காலத்தில் அவர் எனக்கு வைத்த நன்மையை நான் சுதந்திரிக்க வேண்டுமானால் இந்த உறவு, அழைக்கப்பட்ட, தெரிந்து கொள்ளப்பட்ட, இரத்தத்தால் மீட்கப்பட்ட எல்லா பிள்ளைகளுக்கும் கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தம் தான் கானான். ஆனால் எல்லாராலும் சுதந்திரித்துக் கொள்ள முடியல. ஏன் சுதந்திரிக்க முடியலன்னா அவங்க தேவனோடு உள்ள உறவை தட்டி விட்டாங்க. அவர் எத்தனையோ முறை பழகிறதுக்கு வந்தார், எத்தனையோ முறை பேசுறதுக்கு வந்தார், அவங்க கிட்ட தனிப்பட்ட விதத்தில் உறவாடணும்னு நினைச்சார். எல்லாருமே தட்டி தட்டி விடுறாங்க. எல்லாருக்குமே அவரோடு உள்ள உறவை விட எகிப்தோடு உள்ள உறவு தான் ரொம்ப ஏக்கமா இருந்துச்சு. அவங்க இதயம் எல்லாமே எதுக்கு துடிக்குதுன்னா அவரோடு உள்ள உறவில் அல்ல, எகிப்தோடு உள்ள உறவுல. ஆனா எது வேணும்? கானான் வேணும். எது வேணும்? கானானுக்கு போகணும். உங்களுக்கு என்ன வேணும்? பாலும் தேடும் ஓடுகிற கானான் இல்ல. ஆமென். வயல்வெளி தேவை, செழிப்பு தேவை, எல்லாம் தேவை. ஆனா இருதயம் எந்த உறவுல இருக்கு? வேதம் சொல்கிறது, அவர்கள் எகிப்திற்கு திரும்பினார்கள். என் உறவு எவ்வளவு தூரம் தேவனோடு பலப்படுகிறதோ அங்கேதான் கர்த்தர் என்னை உருவாக்க முடியும். ஆமென். உங்க பர்சனல் ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்கு? ஆண்டவரோடு உள்ள அந்த தனிப்பட்ட அனுபவம். குடும்பமா ஜெபிக்கிறீர்கள், ஓகே. சபையிலிருந்து ஜெபிக்கிறீர்கள், ஆராதிக்கிறீர்கள், ஓகே. உங்க தனிப்பட்ட, உங்க பர்சனல், உங்களுக்கும் ஆண்டவருக்கும், இதுதான் நான் சொல்ற வார்த்தை. நல்ல, நீங்களும் ஆண்டவரும். ஆமென். நீங்களும் ஆண்டவர். இந்த சர்க்கிள்குள்ள வேற யாருமே இருக்கக்கூடாது. குடும்பம் இருக்கக்கூடாது, சொந்தங்கள் இருக்கக்கூடாது, வேற யாரும் இருக்கக்கூடாது. நானும் இயேசுவும் இந்த அனுபவம் என்னிலே திளைத்திருக்குமானால், இயேசுவின் நாமத்தில் அப்படிப்பட்டவர்கள் வாழ்க்கையை பார்த்து தீர்க்க தரிசனமா சொல்றேன், கொஞ்ச காலத்தில் லீபனோனை செழிக்க பண்ணுவார் என ஆண்டவர். ஹல்லேலூயா. இன்னைக்கு இந்த உறவை நஷ்டப்படுத்துகிறான். இன்னைக்கு எது என்ன இந்த உறவை என்னை விட்டு நஷ்டப்படுத்துகிறதோ அதை விலக்குவதில் நான் உறுதியா இருக்கணும். ஆமென். இந்த உறவு, மோசேயை பாருங்க. மோசே கர்த்தர் 80வது வயதுல வந்து தெரிந்தெடுக்கிறார். இப்பொழுது உறவு ஸ்டார்ட் ஆகுது. இந்த உறவை பழகிறது வரையிலும் மோசேயின் வாழ்க்கையில் எதுவுமே நடக்கல. மோசேயின் வாழ்க்கையிலும் அற்புதம் நடக்கவில்லை, மோசேயின் கையில் இருக்கிற கோலிலும் அற்புதம் நடக்கல. ஆனா இப்ப உறவு, இப்ப வந்து ஆண்டவர்னு தெரியுது. தூரத்தில் இந்த அற்புதத்தை பார்த்தவன் இப்பொழுது நெருங்கி வரும்போது தான் தெரிகிறது வந்தவர் ஆண்டவர் என்று தெரிந்து, இப்பொழுது அந்த உறவை பலப்படுத்துறதுக்கு நிற்கும் போது ஆண்டவர் சிலதை விளக்க சொல்றார். உன் காலில் இருக்க பாதரட்சையை கழட்டி போடுன்றார். மோசே உடனே அதுக்கு கீழ்ப்படுகிறான். அவர் என்னென்ன சொல்றாரோ அதை செய்வதற்கு அவன் தன்னை அர்ப்பணிக்கிறான். ஏன்னா அவனுக்கு இப்ப இந்த உறவு ரொம்ப தேவை.
ஹல்லேலூயா. உறவு ரொம்ப தேவை. இன்னொரு விஷயம், ஏன் இதெல்லாம் செய்யறானா, இப்ப அவன்கிட்ட பழகிறதுக்கு கூட யாரும் கிடையாது. ஆமென். இந்த வார்த்தை சொல்லும்போது ஒரு காரியத்தை சொல்ல விரும்புகிறேன். நம்முடைய ஆரம்பத்தில் தேவனோடு உள்ள உறவு அதிகமாக இருந்துச்சு. ஏன்னா அன்னைக்கு நமக்கு பழகிறதுக்கு யாருமே கிடையாது. ஆனால் இன்னைக்கு எல்லாம் வந்ததும் இந்த உறவு நஷ்டப்படுதுல. அன்னைக்கு ஒன்னால எவ்வளோ நேரம் அவங்க சமூகத்தில் அதிக நேரம் எதனால இருந்த, எனக்கு ஒன்றுமே இல்லை. இன்னைக்கு ஒன்னால எவ்வளோ நேரம் இருக்க முடியுது, அது கொஞ்ச நேரம். ஏன்? ரொம்ப பிஸி. இந்த பிஸின்னு சொல்றியே, இது எதனால வந்துச்சு? அவர்கிட்ட பழக தொடங்கின பிறகு. மோசையின் ஆரம்பத்தில் ஒண்ணுமே கிடையாது, வந்து பழகுறான். ஆண்டவர் என்ன சொல்றாரோ செஞ்சுட்டே இருக்கிறான். இந்த உருவாக்கப்படுகிற அனுபவம் என்ன செய்யுதுன்னா, அவன் வாழ்க்கையில மாற்றத்தை கொடுக்குது, அவன் கோல்ல மாற்றத்தை கொடுக்குது, அவன் போகிற பாதையில மாற்றத்தை கொடுக்குது, அவன் பேசுற வார்த்தையில மாற்றத்தை கொடுக்குது, அவன் செய்கிற செயல்களில் மாற்றத்தை கொடுக்குது, அற்புதத்தை செய்கிறது. இப்பொழுது மோசே யார் யார் அவனை தலைவனாய் அங்கீகரிக்காமல் இருந்தார்களோ அத்தனை பேருக்கு நடுவில் கர்த்தர் அவனை தலைவனாய் மீட்பனாய் திரும்ப அனுப்புகிறார். இப்பொழுது மோசே நல்லா தான் வாழ்ந்துட்டு இருக்கிறார், ஒரு பெரிய கூட்டத்தின் தலைவன். அப்படி தலைவனாக இருந்த பிறகும் மோசே எதை தான் விரும்புகிறார்னா, அவர் மகிமையிலே போய் பார்க்கும்படி, அவர் சமூகத்தில் நிற்கும்படி, அவரோடு இன்னும் நெருங்கும்படி. இந்த உறவில் பலப்படுகிறவனை கர்த்தர் உருவாக்கி கொண்டே இருப்பார். ஹல்லேலூயா. இந்த உறவு ரொம்ப முக்கியம். இந்த உறவை நஷ்டப்படுத்துகிற எந்த காரியமும் என் வாழ்க்கையில அனுமதிக்காதபடி நான் ஜாக்கிரதையா இருக்கணும். இரண்டாவது, அவர் சித்தப்படி உருவாக்கப்படணும். ஒன்று உறவு, ரெண்டு அவர் என்னை உருவாக்குறதுக்கு நான் இடம் கொடுக்கணும். 18வது அதிகாரம் அதனுடைய 4வது வசனத்தை வாசியுங்கள். குயவன் பணிந்து கொண்டிருந்த மண்பாண்டம் அவன் கையிலே, இந்த வார்த்தை நல்லா கவனிங்க, அவன் கையில கெட்டு போயிட்டு அப்பொழுது அதை திருத்தமாய் செய்யும்படிக்கு, போதும், அதை திருத்தமாய் செய்யும்படிக்கு இன்னொருத்தங்க கையில கொடுக்கல, அவரே அதை உருவாக்குகிறார். இந்த மண்ணு எதற்கு அர்ப்பணிக்குதுன்னா, அவர் செய்யறதுக்கு விட்டு கொடுக்குது. இன்னைக்கு நிறைய பேருடைய லைஃப்ல ஏன் சில நன்மைகளை பார்க்க முடியலன்னா, நேற்று இரவு ஆண்டவர் பேச வைத்த வார்த்தை அதுதான். நாம இடம் கொடுக்க மாட்டேங்கிறோம். ஆண்டவர் சிலதை விரும்பி செய்யணும் இருக்கிறார். சில காரியத்தை அவர் தம்முடைய விருப்பத்தின்படி செய்யணும்னு வந்து நிற்கும் போது நாம் அதை தடுத்துட்டு இருக்கிறோம். அன்பான தேவஜனமே, அவர் செய்ய ஒண்ணு விரும்பி வரும்போது அதை தடுத்துறாதீங்க. ஆமென். அவர் விரும்பி ஒண்ணு செய்ய வரும்போது அதை தடுத்துறாதீங்க. அதை தடுத்துட்டீங்கன்னா அதன் பிறகு அவர் என்னிடத்துல விரும்பி செய்ய நான் வருந்தி அழைக்க வேண்டியது இருக்கும். இந்த வார்த்தையை நான் ரிப்பீட் பண்றேன். அவர் விரும்பி என் லைஃப்ல ஒண்ணு செய்ய வரும்போது நான் தடுப்பேனே, ஆனால் அதன் பிறகு அந்த விருப்பத்தை என்னில் நிறைவேற்றுவதற்கு நான் ரொம்ப வருந்த வேண்டியது இருக்கும். ஆமா, விரும்பி செய்யணும்னு வரும்போது தடுக்காதீங்க. ஒவ்வொருத்தர் கால்களை கழுவிட்டு வரும்போது, பேதுரு காலை கழுவலாம் வரும்போது பேதுரு தடுக்கிறா, நீங்க கழுவ கூடாதுன்னு. அப்போ ஆண்டவர் சொல்றார், நான் செய்யறது இன்னதுன்னு இப்போ உனக்கு தெரியாது, ஒரு நாள் நீ அதை அறிந்துப்ப. இதை சொன்னதை பேதுரு சொல்றார், என் கால்களை மட்டுமல்ல என்னை முற்றிலும் கழுவும். ஆமா, அவர் செய்யறதுக்கு இடம் கொடுக்கணும். அவர் என் லைஃப்ல என்ன செய்யறாரோ அதை நான் விரும்பி ஏற்றுக்கொள்றதுக்கு தயாரா இருக்கணும். ஹல்லேலூயா. என்ன செய்ய விரும்புறார், என்னை எப்படி உருவாக்க விரும்புறார், என்ன செய்யணும், இதன்படி அர்ப்பணிக்கிற உள்ளங்களை என் ஆண்டவர் இந்த பூமியில வெட்கப்பட்டு போக விடவே மாட்டார். ஹல்லேலூயா. என்னுடைய கேள்வி முன்னாடி வைக்கிறேன், அவர் செய்யறதை எல்லாத்தையுமே விரும்பி இடம் கொடுக்கிறோமா, அக்செப்ட் பண்றோமா? அவர் சிலதை விரும்பி வரார். அன்பான வாலிப பிள்ளைகளுக்கு சொல்றேன், அவர் விரும்பி உன் லைஃப்ல சிலதை செய்ய வரார், நீ அக்செப்ட் பண்றியாத? அக்செப்ட் பண்ண முடியுதா? நம்ம விருப்பத்தை கட்டி வச்சுட்டு எனக்கு இதன்படி உருவாக்குங்க, இல்ல, அவர் விருப்பப்படி உருவாக்கணும். அவர் விரும்பி செய்யறதுக்கு நீ இடம் கொடுக்கணும். யோவான் இடத்தில் ஞானஸ்நானம் எடுக்கும்படி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வருகிற மத்திய 3வது அதிகாரத்தில், அப்பொழுது யோவான் அவரை குறித்து தான் பேசிக் கொண்டிருக்கிறார். இப்பொழுது வருகிறவர் அவர்தான் என்று தெரிந்ததும் இப்பொழுது யோவானை தடுக்கிறான். ஆண்டவரே, நீங்க தான் எனக்கு ஞானஸ்நானம் தரணும், நான் உங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுக்க முடியாதுன்னு சொல்லும்போது ஆண்டவர் சொல்றார், இப்பொழுது இடம் கொடு. 3:15.
இப்பொழுது நீ இடம் கொடு, இப்படி எல்லா நீதியும் நிறைவேற்றுவது நமக்கு ஏற்றதாயிருக்கிறது என்றார். அப்பொழுது அவருக்கு இடம் கொடுத்தான். இடம் கொடுத்ததும் அடுத்த வசனங்கள் இருக்கிறது, வானம் திறக்கப்படுகிறது. ஆமென். பரலோக திட்டம் அந்த இடத்திலே பரிபூர்ணமாய் நிறைவேறுகிறது. இயேசுவின் நாமத்தில் இந்த வசனத்தை வைத்து நான் ஒரு காரியத்தை தைரியமா சொல்றேன். அவர் விருப்பம் நிறைவேறுவதற்கு நான் இடம் கொடுப்பேனே, ஆனால் பரலோக திட்டம் இந்த பூமியில என் வாழ்க்கையிலே மகிமைப்பட்டு கொண்டிருக்கும். ஆமென். நம்ம விருப்பத்தை முன்னாடி வச்சுட்டு செய்ய விடாம தடுக்கிறோம். அன்பான சபையே, எல்லாருக்குமே விருப்பம் உண்டு, எனக்கும் பல விருப்பங்கள் உண்டு. பல முறை இந்த மேடையிலிருந்து பேசப்படுகிற வார்த்தை அதுதான், விருப்பத்தை சொல்லுவது தப்பு கிடையாது. ஆனா ஆண்டவர்கிட்ட ஒண்ணு கேளுங்க, உமக்கு சித்தமான இதை செய்யுங்க ஆண்டவரே. ஆமென். என்னுடைய விருப்பம் இதுதான், ஆனா உங்களுக்கு இது விருப்பம் இல்லைன்னா எனக்கு அது வேணாம். அப்பா அடிக்கடி சொல்ற ஒரு வார்த்தை, தேவன் தருவது எதுவோ அது எனக்கு போதும், தேவன் தராதது எனக்கு வேணாம். ஆமென். தேவன் தருவது போதும் சொல்றது எல்லாரும் சொல்லிடுவோம், அவன் தேவன் தராதது எனக்கு வேண்டான்னு சொல்றது, அவர் செய்ய இடம் கொடுங்க. கடைசி ஒரு வார்த்தை சொல்லி நான் ஜெபிக்கிறேன், அவர் சித்தம் நிறைவேற உருவாகுங்கள். அவர் என் வாழ்க்கையில இறங்கி கிரிய செய்யணும். 2, ஏன் இஷ்டப்படி செய்யக்கூடாது, அவர் சித்தப்படி. அதே 18வது அதிகாரத்தில் எரேமியா 18:4 வசனங்களை திரும்ப வாசிங்கள். 4வது, அணிந்து கொண்டிருந்த மண்பாண்டம் அவன் கையிலே கெட்டு போயிற்று. அப்பொழுது அதை திருத்தமாய் செய்யும்படிக்கு தன் பார்வைக்கு சரியாய், தன் பார்வை, இந்த வார்த்தை தான், தன் பார்வைக்கு சரியாய் கண்டபடி குயவன் அதை திரும்ப வேறே பாண்டமாக வணைந்தான். அப்ப ஏன் இது இதுவரை கெட்டு போயிட்டே இருக்குதுன்னா, அவர் பார்வையில ஒண்ணு வச்சிருக்கிறாரு, அதன்படி இன்னும் இது உருவாகல. எந்த ஒரு குயவனும் அந்த மண்ணை, அந்த திரிகைகளை வைத்த பிறகு பிளான் போட மாட்டார். எங்க ஒரு வீடு கட்டுறோம், ஒரு இடம் வாங்கிட்டோம், இந்த இடத்துல வீடு கட்டணும் பிளான் பண்ணிட்டோம், நம்ம இஷ்டத்துக்கு ஒரு கல்லை போட்டுட்டு கட்டும்போது பார்த்துக்கலாம், ஒரு பிளான்ல கட்டிக்கலாம், அப்படி கட்ட மாட்டோம் இல்ல. அந்த ஃபர்ஸ்ட் அந்த பேஸ்மெண்ட் கல்லை போடுவதற்கு முன்பாகவே என்ன ரெடி ஆயிரும் தெரியுமா? பிளான் ரெடி ஆயிரும். அப்ரூவலே பிளான் படி தான் அப்ரூவல் கிடைக்கும் இல்ல. ஒரு சாதாரண ஒரு வீடை உருவாக்குறதுக்கு, அதுக்கு கல்லு போடுறதுக்கு முன்பாகவே ஒரு பிளான் போடப்பட்டிருக்குமானால், ஆமென், அழியாத ஆத்துமாவை வைத்து என்னை உருவாக்கின என் தேவன் நான் கருவில் தோன்றுவதற்கு முன்பாகவே ஒரு பிளான் போட்டு வச்சிருக்கிறான். நம்புறவங்க மாத்திரம் கரங்களை உயர்த்தி ஆமென் என்று சொல்லுங்க பார்க்கலாம். ஏன் இன்னைக்கு நிறைய பேருடைய லைஃப்ல சில காரியங்களை கத்த தடுக்கிறார் என்றால் இது உன்னுடைய பிளான் கிடையாது. ஆமென். குயவன் கை உருவாக்குறது ஒன்று கெட்டு போகாது. ஏன்னா காரணம், அவர் உருவாக்குறது எல்லாம் சரியா தான் உருவாக்குவார். அப்படி இருந்தும் அது கெடுகிறது என்றால் அது அவருடைய பிளானை தாண்டி போயிட்டு இருக்குதுன்னு அர்த்தம். ஆமென். யூதாஸ் இந்த வழியை விட்டு விலக வேண்டும் என்பது கர்த்தருடைய விருப்பம் கிடையாது. ஆனா அவன் தன்னை கெடுத்து கொண்டபடினால் அவனா போயிட்டான். ஆபிரகாமோடு கூட தான் லோத்தும் புறப்படுகிறான். ஆபிரகாமோடு கூட இருக்கும் வரையிலும் லோத்தும் ஆசீர்வதிக்கப்பட்டான். ஆபிரகாமுக்கு என்ன ஆசீர்வாதமோ அதே ஆசீர்வாதம் யாருக்கு இருக்குது? லோத்துக்கு இருக்குது. ஆனால் லோத்து இப்பொழுது ஆபிரகாமோடு கூட இருக்கிறதை விரும்புவதை விட ஓகே கொஞ்சம் விலகி போகலாம். ஆபிரகாம் சொல்றாரு, உனக்கு ஏதாவது இடம் செலக்ட் பண்ணனா நீ போப்பா அப்படின்னு. அந்த இடத்துல ஆபிரகாம்கிட்ட லோத்து சொல்லி இருக்கணும், எங்க போவேன், எனக்கு இன்னைக்கு இந்த ஆசீர்வாதம் இருக்க காரணமே நீங்க தானே. அப்படி சொல்லி தகப்பனோடு கூட ஆபிரகாமோடு கூட அவர் இருந்திருப்பான், ஆனால் அவன் வாழ்க்கை கெட்டிருந்திருக்காது. சரி, இப்போ லோத்து சோதோமுக்கு போயிட்டான், சோதோம் அழிய போகுது தெரிஞ்சு ஆபிரகாம் இப்போ லோத்துக்காக மண்டாடுகிறான். எடுத்து வாசிக்க நேரம் இல்லை, நீங்க வீட்டில் போய் படிச்சுக்கோ. இப்போ லோத்துக்காக மண்டாடுகிறான். லோத்துக்காக கிருபையா இறங்கி ஆண்டவர் லோத்தையும் அவன் குடும்பத்தையும் சோதோம்ல இருந்து வெளியில கொண்டு வரும்போது அவனை சோதோம்ல இருந்து வெளியில விட்டுட்டு ஒரு இடத்தை காண்பித்து சொல்றார், நீ இங்க ஓடிப்போ அப்படின்றார். இங்க ஓடிப்போ. உடனே லோத்து என்ன சொல்றான் தெரியுமா? எனக்கு அங்க போறதுக்கு பலன் இல்லை சொல்லிட்டு அவன் ஒரு மலையை காண்பிக்கிறான். நான் இந்த மலைக்கு ஓடி போகட்டுமா? தனக்கு எது சேஃபோ, தன்னால எங்க போக முடியுமோ, தன்னால எதை செய்ய அதை செய்யறான். அதுவரை பார்த்த தூதன், ஓகே நீ இஷ்டப்படி போ, ஆனா பின் திரும்பிராதன்னு சொல்லி. ஆனா நமக்கு தெரியும், அங்கே போன பிறகும் லோத்தின் வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படலை. ஆவிக்குரிய கண்ணோட்டத்தோடு சொல்றேன், பல முறை
ஏன் நம்முடைய லைஃப்ல சில காரியங்களை கர்த்தர் அனுமதிக்காம தடுத்துட்டு இருக்கிறார்னா இதுவும் பிளான் கிடையாது. நம்ம நிறைய பிளான் வச்சுட்டு இந்த இடத்துல போனா நல்லா இருக்கும், இதை செஞ்சா நல்லா இருக்கும் சொல்லி கொண்டு கொடுத்துட்டு இருக்கோம். ஆண்டவர் அதை தட்டி தட்டி விடுறார். லோத்து எங்க ஒரு காரியத்தை நல்லா புரிஞ்சுங்க, தேவன் என்னுடைய திராணிக்கு மிஞ்சி எதையும் அனுமதிக்க மாட்டார். லோத்தே உன்னை இங்க போன ஆண்டவர் சொல்றாருன்னா உன்னால போகிறது முடியுங்கிற பலன் உனக்கு இருக்குங்கிறது ஆண்டவருக்கு தெரியும். உன்னை வெளியில கொண்டு வந்து விட்டவருக்கு ஏன் அதுவரை உன்னை கொண்டு விட முடியாதா? முடியும். ஆனா உனக்கு இங்கிருந்து அதுவரை ஓடி போக முடியும் என்பது அவருக்கு தெரியும். அதனாலதான் சொல்றாரு இங்க போன்றார். ஆனா லோத் அதை கேட்காம அவன் ஆப்ஷன் வைக்கிறான், நான் இந்த மலைக்கு போகட்டுமா, இந்த மலைக்கு போகட்டுமா. அந்த மலைக்கு போனதுனால என்ன, தன் மனைவி திரும்பி பார்க்கிறாள் இல்ல, அதன் பிறகு பிள்ளைகளுடைய வாழ்க்கை பரிதாபம். அங்கிருந்து தான் தேவனுக்கு பிரியமில்லாத சந்ததிகள் எழும்புகிறார்கள். ஆமென். தேவன் உன்னை என்கிட்ட சொல்லும் போது, தேவன் என்னிடத்தில் விரும்புகிற காரியத்துக்கு நான் இடம் கொடுக்கும் போது அது எனக்கு மட்டுமல்ல என் தலைமுறைக்கும் அது ஆசீர்வாதமாய் மாறிக்கொண்டிருக்கும். இந்த வார்த்தையை நான் ரிப்பீட் பண்றேன். தேவனுடைய விருப்பம் என்னில் நிறைவேறும் போது அது எனக்கு மட்டுமல்ல, அதுதான் என் தலைமுறைக்கும் ஆசீர்வாதமாய் மாறிக்கொண்டிருக்கும். உங்க தலைமுறை நல்லா இருக்கணும்னு விரும்புகிற பெற்றோரே உங்களுக்கு சொல்லுகிற வார்த்தை இதுதான். தேவனுடைய விருப்பத்தை உங்கள் வாழ்க்கையில நிறைவேற்ற முற்படுங்கள். ஆமென். தேவ விருப்பம். லோத்தை பிடிச்சு சொல்ற, நீ இங்க போ, இந்த இடத்துக்கு போன்றாரு. லோத்து சரி, இது அவர் எனக்கு பலன் தெரியாம சொல்ல மாட்டாரு. லோத்து சொல்ற, என்னால் அங்கெல்லாம் முடியாது, இந்த பக்கத்தில் இந்த மலைக்கு. ஆமென். தேவன் விரும்புறத செயல்படுத்த வரும்போது அப்படியே விட்டு கொடுத்துருங்க, விட்டு கொடுத்துருங்க. உங்க விருப்பம் நிறைவேற துடிக்காதீர்கள், அவர் விருப்பம் நிறைவேற துடிங்க. ஹல்லேலூயா. ஆண்டவர் கேட்கிற கேள்வி, இதுவரை உன் விருப்பத்தை நிறைவேற்றிட்டேன், இனியாவது என் விருப்பத்தை நிறைவேற்றிட்டா? எத்தனை பேருக்கு இங்க சொல்ல முடியும், போதும் ஆண்டவரே என் விருப்பம் நிறைவேறினது போதும், உங்க விருப்பம் நிறைவேறட்டும் சொல்றவங்க மட்டும் உண்மையா கை தூக்கணும். ஆமே. இப்படி உண்மையா சொல்றீங்கன்னா சீக்கிரத்திலே லீபனோனை செழிக்க பண்ணுவா, சீக்கிரத்திலே லீபனோனை செழிக்க பண்ணுவா. எத்தனை பேர் விசுவாசித்தாமேன்னு சொல்றீங்க? எல்லாரும் எழுந்து நிற்கலாம் அதே சமூகத்துல. இந்த ஒரே ஒரு காரியத்தை முன்வைத்து ஆண்டவர் கரத்தில் உங்களை விட்டு கொடுக்க போறீங்க. இன்னைக்கு சிலரை கர்த்தர் தமக்கென்று உருவாக்க விரும்புகிறார். ஆமென். அவர் விருப்பத்தை செயல்படுத்த விரும்புகிறார். அநேக வாலிப பிள்ளைகளோடு ஆண்டவர் பேசுகிற வார்த்தை, அவரை செயல்பட விடு, அவர் விருப்பத்தை நிறைவேற்ற நீ இடம் கொடு. உன் வாழ்க்கையில் உன் விருப்பத்தை நிறைவேற்ற துடிக்காதே. ஆமென். அவர் மகிமைக்காய் அவருடைய விருப்பத்தை நிறைவேற்ற நீ இடம் கொடு. உன் வாழ்க்கையை கர்த்தர் சீக்கிரத்திலே செழிக்கப்படுவார். எல்லாரும் கண்களை மூடி, எனக்கு நம்பிக்கை உண்டு உந்தன் கரத்தில் என்னை நீ, ஓ எனக்கு நம்பிக்கை உண்டு உந்தன் கரத்தில் என்னை. எல்லாரும் கண்களை மூடி அப்படியே ரெண்டு கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே நான் விரும்பினதெல்லாம் நடந்தது போதும்பா, இனி இருக்கிற கொஞ்ச நாட்கள் நீர் பிரியப்பட ஏதாவது நான் செய்யணும், நீர் பிரியப்பட ஏதாவது நான் செய்யணும். இவன் சாதித்தான் என்று ஒரு சொல் என் கண்களை மூடணும். இவன் சாதித்தான் என்று ஒரு சொல் என் கண்களை மூடு. நீர் பிரியப்பட ஏதாவது நான் செய்யணும். நீர் பிரிய, ஆண்டவரே இந்த சபை அப்படி மாத்துக்கப்பா. ஆமே. இவன் சாதித்தான் என்று ஊர் சொல்ல என் கண்களை மூடணும். இவன் சாதித்தான் என் சித்தம் செய்யணுமே, செய்து முடிக்கணுமே, சித்தம் செய்யணுமே, செய்து. ஆண்டவர்கிட்ட கேளுங்க, சித்தம் செய்யணும், சித்தம். ஆண்டவரே உருவாக்குங்கப்பா, எங்களை அப்படி உருவாக்குங்கப்பா. நாங்க எங்களுக்குன்னு வாழ்ந்தது போதப்பா. ஆமே. எல்லாரும் கண்களை ஒரே ஒரு கேள்வியை மட்டும் முன்னாடி வைக்கிறேன். ஆண்டவர் கேட்கிறார், விருப்பத்தெல்லாம் நான் நிறைவேற்றுறேன், என் விருப்பத்தை நிறைவேற்றுற பாத்திரமா உன்னை நான் உருவாக்கட்டுமான்னு கேட்கிறேன். உன்னை அதுக்கு தான் நான் தெரிந்தெடுத்திருக்கிறேன்.
உன் விருப்பத்தை நான் நிறைவேற்றிட்டு தான் இருக்கிறேன். ஆனா என் விருப்பம் முன்னிலை பூர்ணமாகுமானால் கொஞ்ச காலத்துல லீபனோனை அவர் செழிக்கப்படுவார். லீபனோனை அவர் செழிக்கப்படுவார். அவருடைய மகிமையான ஸ்தானமாய் உன்னை கர்த்தர் தெரிந்தெடுக்க விரும்புகிறார். சபையே, எத்தனை பேர் விரும்பி சொல்றீங்க, ஆண்டவரே என் விருப்பம் நிறைவேறினதெல்லாம் போதும், உங்க விருப்பம் என்னில் நிறைவேறுவதாக. அப்படி விரும்புறவங்க மாத்திரம் உங்க வலது கரத்தை உயர்த்தி ஆண்டவர்கிட்ட ஒரே ஒரு வார்த்தை சொல்லுங்க. ஆண்டவரே என்ன செய்யணுமோ செய்யுங்க. ஆண்டவரே எப்படி உருவாக்கணுமோ உருவாக்குங்க. எனக்கு நம்பிக்கை உண்டு. இப்பொழுது நீர் என்னை ப்ராசஸ்ல தான் நடத்திட்டு இருக்கிறீங்க. நான் இன்னும் உருவாக்கப்பட முடியல. ஏற்ற நேரத்தில் என்னை உருவாக்கி கொஞ்ச காலத்திலே லீபனோனை செழிக்க பண்ணுகிற தெய்வத்தின் கரம் என்னை மகிமையான பாத்திரமாய் தேசத்திலே நிறுத்தும் என்று நிச்சயம் உள்ளவர்கள் நல்ல கைகளை தட்டி ஆர்ப்பரிப்போட, இது ஒரு தேவகரம் உன்னை மறுபடியும் பிடிக்கிறது. தேவகரம் உன்னை மறுபடியும் பலப்படுத்துகிறது. இந்த மண்ணின் மேல தேவ திட்டம் பரிபூர்ணமாய் நிறைவேறுவதாக. லோராபாலா கதரிபாலா கதரியா லேகரபாலா ஹதரபாலா போஷியாதரா. ஆமென். உம்முடைய சித்தத்திற்கு மாறார், உம்முடைய விருப்பத்திற்கு மாறார் எதுவும் என்னில் உருவாகாதபடிக்கு கர்த்தர் காத்துக்கொள்ளும். உம்முடைய பராமரிப்புல இதுவரை வச்சிட்டீங்கப்பா. எனக்கு நம்பிக்கை உண்டு, எனக்கு நம்பிக்கை உண்டு. உங்க கரத்துல என்னை நீர் உருவாக்குவே. உம் சித்தம் போல் என்னை உருவாக்குமே. உங்க விருப்பம் போல் என்னை உருவா. உம் சித்தம் போல், உம் சித்தம் போல். ஹalleluya. Thank you அப்பா. உங்க விருப்பம் போல். நல்ல தகப்பனே, நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். நீர் எவ்வளவு நல்லவர். உம்முடைய சுதந்திரமாகிய லீபனோனை செழிக்க பண்ணுகிற தெய்வமே, நீர் லீபனோனை பராமரிக்கிறீர், நீர் அதை காப்பாற்றுகிறீர். ஏற்ற காலத்திலே கொஞ்ச காலத்திலே உங்களுடைய பிள்ளைகளை நீர் செழிக்க பண்ணுவீரப்பா. ஆண்டவரே, எங்களுக்குரியவைகளை உருவாக்குறதில்ல விஷயம், எங்களை உருவாக்குறதாப்பா உங்களுக்கு முக்கியம். என்ன நோக்கத்தை வைத்து உருவாக்கி கொண்டிருக்கிறீரோ அந்த நோக்கம் எங்களிலே பரிபூர்ணமாகட்டும். உங்க சித்தப்படி உருவாக்கப்பட நாங்கள் எங்களை அர்ப்பணிக்கிறோம். எங்கள் விருப்பம் வேணாம், நாங்க எதை பிரியப்படுறோமோ அது எங்களுக்கு வேணாப்பா. உங்க பிரிய எதுவோ அது எங்களிலே பூர்ணமாகட்டும். நான் கருவாய் தோன்றும் முன்னமே நீர் என்னை குறித்து எல்லாவற்றையும் திட்டம் பண்ணி வைத்திருக்கிறீரப்பா. அதுவே என்னிலும் என் குடும்பத்திலும் என் தலைமுறைகளிலும் நிறைவேறுவதாக என்று எங்களை முற்றிலும் அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் ஒவ்வொருவரும் உமக்கு பிரியமான பாத்திரமாய், உங்க மகிமை வெளிப்படுகிற பாத்திரமாய் உருவாக்கப்பட கிருபை செய்யும். ஒவ்வொருவரையும் சமாதானத்தோடு அனுப்பும். ஆசீர்வதியும் தேவகரம் ஒவ்வொரு வாழ்க்கையிலும் நன்மையா இருக்கட்டும். இந்த வாரம் முழுவதும் மகிழ்ச்சியை மாற்றிக்கொடும். ஆண்டவர் போக்கிலும் வரத்திலும் காத்துக்கொள்ளுவீராக. நல்ல செய்திகளை கேட்கப்படி நாமத்தை மகிமைப்படுத்தும். எல்லா கனமும் மகிமையும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். நீர் பெருகவும் நாங்கள் சிறுக வேண்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபத்தை கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் சிநேகமும் பாதுகாவலும் நம் அனைவரோடும் சகல பரிசுத்தவான்களோடும் கர்த்தருடைய வருகை மட்டும் தங்கியிருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா.